கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அதனால் கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாள் நம்மை எழுப்புகிறவராயிருக்கிறார். எழுப்புதலுக்கு நேராய் கொண்டு வருகிற தேவன் கடைசி நாளில், தேவையுள்ள நாட்களில், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எல்லாரும் ஒரே நம்பிக்கையோடு வாழ்கிறோம். நமக்கு மரித்த பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பின்பு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அது இயேசு அதில் ராஜாவாய் அமர்ந்திருப்பார். நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த புண்ணியங்கள், நாம் செய்த நியாயங்கள் எல்லாவற்றிற்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேத புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் சொல்வதை விசுவாசிக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார்? என்னை அனுப்பின என் பிதா. பாருங்க, பிதாவை எவ்வளவு கனப்படுத்துகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று சொல்லுகிறான். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம இடத்துல ஒருவனை தேவன் அனுப்புகிறார் என்றால் அது பிதா அனுப்புகிறது. பிதா அனுப்பும்போது நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொல்லி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய அடிச்சுவடுகளை சொல்லி அவரை கர்த்தர் பக்கமாய் திருப்புவதுதான் நம் நோக்கமாய் இருக்க வேண்டும். அதைத்தான் இயேசு சொல்வதை பார்க்கிறோம். என்னிடத்துல பிதா அனுப்பல நான் வரமாட்டான். எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனால் சொற்ப ஜனங்கள் தான் நம்மிடத்தில் பழகுகிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ பிதாவாகிய தேவன் அவர் இழுத்து குமாரனிடத்தில் அனுப்புகிறார். குமாரனிடத்தில் வருகிறவரை குமாரன் ஆசீர்வதிக்கிறார். குமாரன் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறார். அந்த காரியங்களை செய்கிறார். ஜெபிப்போமா? நாமளும் நம்மிடத்தில் யாரோ ஒருவர் வந்தால் அவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்களை கர்த்தர் பக்கமாய் திருப்புறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய கடைசி நாட்களில் அவங்க எழும்பப்படுவாங்க. ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சமூகத்தில் எப்பொழுதும் களி கூறவும், இந்த வசனத்தின்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமையும் நீர் ஒருவரை எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.